ஆரம்பித்தவுடன் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எங்களுடைய தலைவர் தான் முதல் வேட்பாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தெளிவாக அறிவித்துள்ளது. இது எங்களுடைய பாலிசி டெசிஷன். நாங்கள் பெரும்பான்மையுடன் 200 எம்எல்ஏ ஜெயித்தாலும் எங்களுடன் ஒரு சின்ன கட்சி கூட்டணி இருந்தாலும் அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். இந்த மாதிரியாக இருந்தால் தான் வந்து ஒரு கட்சி 2-3 கட்சிகள் சேர்ந்து ஒரு ஒரு ஆட்சியை அமைக்கும் பொழுது எல்லாருக்குமான அதிகார பகிர்வு இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். இப்போ விசிக கட்சி இருக்குங்க தமிழ்நாட்டில். விசிக கட்சி வந்து அதிகாரமே இல்லாமல் அதிகாரமே இல்லை, நான் எந்த மக்களுக்கு எதுவும் செய்யாம ஒரு சும்மா ஒரு 10 how many எம்எல்ஏ other parties do join us, there will be sharing that will take place. That's the decision that Vijay, our leader Vijay, has taken. அவர்கள் எதற்காக அரசியல் கட்சி துவங்கினாங்கன்னு இருக்குல்ல, அவர்களுக்கான நோக்கமும் It shouldn't be like a political party joins alliance with another political party, but they're not given their proper share of power. Nobody has formed a party for time pass, neither they're being given a seat sharing or power sharing. That isn't the end goal for a political party. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டை பத்தி அடுத்த நாளே பிரஸ் மீட் வச்சு அதுல கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டோம். தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட்னு சொல்லி அதுல எந்தெந்த வகையில we have already criticized the union government on the budget announcements. We have already stated the very same day and the next day as well how this budget is anti-Tamil. கனிமொழி கேரிடாரை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அன்னைக்கே சொல்லிட்டோம்.